குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தொழிலதிபர் ரங்கநாதன் வீட்டில் லார்கிபன் குரங்கு இருந்தது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணப்படும் அரிய வகை உயிரினமான இந்த குரங்குடன் நடிகர் விக்ரம் சமீபத்தில் வீடியோ வெளியிட்டார். வீடுகளில் வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த வகை குரங்கை இவர் எப்படி வளர்த்து வருகிறார் என பலரும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து வனத்துறையினர் ரங்கநாதன் வீட்டிற்கு சென்றனர். அங்கு லார்கிபன் குரங்கு இல்லை. அதை தங்களுக்கு வழங்கிய ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதனிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக ரங்கநாதன் தரப்பினர் தெரிவித்தனர். இதையடுத்து ஈரோடு மாவட்ட வன அலுவலர் பெருந்துறையில் உள்ள கேசவநாதன் பண்ணை வீட்டில் ஆய்வு செய்தனர். அங்கு அந்த குரங்கு மட்டுமல்லாது வேறு சில அரிய வகை விலங்குகளும் இருப்பது தெரிய வந்தது. லார்கிபன் குரங்கை வைத்திருப்பதற்கான உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை. இவற்றுக்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு அவருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. அதற்கு மணிப்பூரிலிருந்து குரங்கை வாங்கி வந்ததும் அவற்றை பதிவு செய்ய வனத்துறையிடம் விண்ணப்பித்ததாகவும் விளக்கமளித்தார். அதே நேரம் அவர் வாங்கி வந்த 3 குரங்கில் 1 இறந்ததை வனத்துறையிடம் தெரிவிக்காமல் அகற்றியது பற்றி விளக்கமளித்திருந்தார். இதையடுத்து வனத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி சில ஆவணங்களை தாக்கல் செய்தார். அவை போதுமானதாக இல்லை. கடைசியில் கேசவநாதன் மீது விதிமீறல்களுக்காக 2 பிரிவுகளில் வனத்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், கேரளம் மற்றும் ஹைதராபாத்தில் இருந்து கேசவநாதன் வாங்கிய 4 ஆப்பிரிக்க பூனைகள், அவை ஈன்ற 3 குட்டிகள் என 7 பூனைகளை அவர் பதிவு செய்துள்ளார். ஆனால் லார்கிபன் குரங்குகள் வைத்திருந்தது தொடர்பான விதிமீறல் குறித்து உயரதிகாரிகள் முடிவு செய்வார்கள். அவரிடம் உள்ள குரங்குகளை நீதிமன்ற அனுமதியுடன் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றனர். இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தொடர்பு எதுவும் இல்லை என்று கூறி நடிகர் விக்ரம், அவரது சம்பந்தி ரங்கநாதன் ஆகியோர் வனத்துறையினருக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிகிறது.